மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரைக்கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயிலுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு பெற மொழிந்திடுதல், சிந்திப்போர்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் பணிகளன்றோ எனும் மகாகவி பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தையும் முன்வைத்து நம் அத்துணை பேருக்கும் பெற்றோர் அப்படின்னு தானே பேரு. உண்மையிலேயே நாம பெற்றோரா? நாம் இந்த குழந்தைகளை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் தானே? அப்படி என்றால் நாம் தந்தோர் தானே? நாம் ஏன் பெற்றோர்? இந்த பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களை தந்தோர், இந்த சமூகத்திற்கு பிள்ளைகளை தந்தோர், பலர் ஆடி கழிப்பதற்காக நம்முடைய குழந்தைகளை அவர்களுக்கு தந்தோர். நாம் தந்தோர் தானே, நாம் ஏன் பெற்றோர்? புருஷன் பொண்டாட்டி பேசுறது பார்த்திருக்கீங்களா? உனக்கு ஒரு வாரிசை தந்தவனா அந்த அம்மா, நீ வெள்ளையும் சொல்லியமா வெளியில சுத்துறிய, அதுக்கு உனக்குன்னு ஒரு பேர் சொல்ற பிள்ளைய தந்தவனா பேசிக்கிறது பார்த்திருக்கோம்ல. ஒரு வாரிசு தரத்துக்காக வந்த மகாலட்சுமி. தந்தோர் தந்தோர் என்று இருக்கக்கூடிய நம்மை ஏன் பெற்றோர் பெற்றோர் என்று பேசுகிறார்கள் என்றால், உண்மையில் நாம் தந்தோர் இல்லை. இறைவனுடைய அருட்கொடையினால், இயற்கையினுடைய அருட்கொடையினால் பிள்ளை என்ற வரம் பெற்றவர்கள் நாம். அதனால் நாம் பெற்றோர். நம் வீட்டுல ஒரு குழந்தை இருக்குன்னா அதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடுத்துடணும்னு நினைக்க கூடாது. அதுக்காக வரல நம்ம வீட்டுக்கு அந்த குழந்தை, நமக்கு ஏதோ சொல்லி கொடுப்பதற்காகத்தான் அது வந்திருக்கிறது. அது நமக்கு ஏதோ ஒண்ணு சொல்லி கொடுக்குது. பணம் சம்பாதிக்கிறது மட்டும் உலகத்துல மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதவில்லை. அதனால் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பதும் முழுமை என்பதும் வேறு. அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கலாம். வாழ்க்கையில் நஷ்டம் வரலாம், தோற்கக்கூடாது. ஒவ்வொருவருக்குமான புரிதல் இது. ஓஷோ ஒரு இடத்துல மிக முக்கியமா ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் ஒரு இடத்துல சொல்றாரு. மிக முக்கியமான கருத்து. ஓஷோவிடம் எனக்கு முரண்படுவதற்கு பல லட்சம் பல கோடி விஷயங்கள் இருந்தாலும் சில 100 விஷயங்கள் ஒப்புக்கொள்வதற்கு உண்டு. அதில் ஒன்று இது. அவர் சொல்கிறார், இப்போ பிள்ளைய அடிக்கிறோம் தெரியுமா, ஒருத்தவங்க பலமா தலையாட்டுறாங்க ஆமான்னு. இந்த அம்மா அடிச்சா கூட வலிக்காதுங்க, அப்பாலாம் அடிக்கூடாது. கை பாருங்க, உங்க கை எவ்வளவு பெருசா இருக்கு. எவ்வளவு ஒரு நாள் என் பையனை அவங்க அப்பா அடிக்கிறதுக்கு போனார் பாருங்க, 5 வயசு இருக்குங்க. அவன் சூப்பரா ஒரு டயலாக் சொன்ன, அப்பா வெயிட், தப்பு பண்ணிருக்கான், வெயிட் அப்படின்னா அவர் அப்படியே ஓங்கி நின்னாரு பாருங்க. வெயிட்டா, யூ ஆர் ஆங்கிரி அப்படின்னு கேட்டான். அவர்ல கைய தூக்கிட்டு மறுபடியும் கிட்ட போற, பாப்பா ஒரே ஒரு நிமிஷம், கோவமா இருந்தா அடிக்காதப்பா. அவர் கேக்குறாரு ஏன் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நான் செய்த தப்புக்கு நீ என்ன அடிக்கலாம் தான், ஆனா கோவமா இருந்தா அடி கூடதலா விழுது பான்றான். இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நான் செய்யும் தவறுக்கு நீ என்னை தண்டித்துக் கொள், அது உன் உரிமை. ஆனால் நீ கோபமாக இருக்கின்ற பொழுது அதை செய்யாதே, அது குற்றமாக மாறிவிடுகிறது என்று பேசுகிறான் அந்த குழந்தை. எவ்வளவு பெரிய ஒரு ஞானம் நம்ம வந்து சேர்ற ஒரு இடம். ஓஷோ சொல்கிறார், அடிக்கிற பெற்றோர்கள் இந்த அப்பாக்களை பார்க்கணுமே. கடவுளே, அடிச்சிட்டு நீங்க ஆடுற ஆட்டம், உங்களுடைய டயலாகு, உங்களுடைய டிராமா. அடிச்சிட்டேன் பிள்ளைய அடிச்சிருக்க கூடாது, அடிச்சிட்டேன்.
இந்த தர்மி சுத்துவான் தெரியுமா, எனக்கு இல்ல எனக்கு இல்ல எனக்கு இது எனக்கு இல்ல, அந்த மாதிரி அலைகிற பெற்றோர்கள்ல தகப்பன்மார்களை நான் பார்க்கிறேன். அடிச்சிட்டு ஓஷோ சொல்கிறார், ரொம்ப அழகா சொல்வார் அந்த காட்சிய. அடிச்சிட்டு என்ன செய்வாராம் அப்பா, ஏய் வா, பையன் போவான், அப்பா அப்பா அடிச்சிட்டேன், இனிமே அந்த தப்பெல்லாம் படக்கூடாது, சரி போய் பைக் சாவி எடுத்துட்டு, ஏன்பா, ஏனா, சரிப்பா வா ஐஸ்கிரீம் சாப்பிட போ. அந்த குழந்தை நம்மளோட வருதுங்க, நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா, நம்மளை எவனாவது அடிச்சு பைக் சாவி எடுத்துட்டு வா ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம் போங்கிறீங்க, அந்த குழந்தை வருதுல்ல. ஓஷோ சொல்கிறார், தவறு செய்கின்ற குழந்தைகளை பெற்றோர்களுக்கு தண்டிக்க மட்டுமே தெரிகிறது, தன்னை தண்டிக்கும் பெரியவர்களை குழந்தைகளுக்குத்தான் மன்னிக்க தெரிகிறது. குழந்தைகள் நம்மை மன்னிக்கின்றன என்பதை மட்டும் நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். பல நேரங்கள்ல அவங்க மன்னிக்கிறதுனால தான் நமக்கு வாழ்க்கைய ஓடிட்டு இருக்கு. அவர்கள் கதறுகிறார்கள், அவங்க கிட்ட ஒரு சஃபகேஷன் இருக்குங்க. இன்றைய காலகட்டத்தில் அந்த குழந்தைகள் ஒரு சஃபகேஷன்ல இருக்கு. அந்த பையன் நல்ல அந்த 8 வயசு, அவனுக்கு பார்த்தா அப்படி தெரியல, துணுண்டுல லேபர் ரூம்ல இருந்து அப்படியே கொண்டு வந்து உட்கார வைக்கிற மாதிரியே உட்காந்துக்கிட்டு நல்லா பேசணும் பாருங்க. அவன் பயம், எதை பார்த்தாலும் பயம், இங்க போன்றான் அங்க போங்கிறாங்க. இந்த பயம் வந்து குழந்தைகள், நான் உங்க குழந்தைகளுக்கு ஒன்று சொல்லுகிறேன், இவங்க எல்லாம் பேசுறாங்கல்ல, இப்ப நாங்க பேசுறோம், எல்லாரும் பேசுறோம், நீங்க வந்து எங்கள் மீது நிறைய கேள்விகள் வைக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியும், ஆனால் உங்கள் கேள்விகளுக்கான பதில் அல்ல அவை. எங்களுடைய நோக்கம் வேறு, உங்களுடைய வெல்பீயிங் தான் எங்களுடைய நோக்கம். எங்களுக்கு சொல்ல தெரியவில்லை, அவ்வளவுதான். எங்களுக்கு சொல்ல தெரியவில்லை. ஏன் தெரியுமா? இப்படி சொல்ற, நீங்க கொஞ்சம் மைண்ட் கிளியர் ஆயிடுங்க. இப்பதான் படிச்சேன், ஒரு பேப்பர்ல படிச்சேன். இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இந்த வயதில் இதற்கு முன் நான் இருந்ததில்லை. ஆனால் உன் வயதில் நான் இருந்திருக்கிறேன், அதனால் சொல்கிறேன். இதுதான் 2 ஜெனரேஷனுக்குமான ஃபில்லப். அதை ஃபில்லப் பண்ணணும். தாத்தா பாட்டி வந்து குழந்தைகளையும் தாத்தா பாட்டியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாம ஒரு ஜெனரேஷன் சிக்கி சினாபினம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சொல்லுச்சு. நான் உண்மையா சொல்றேங்க, ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்ல மிக முக்கியமான விஷயம், நம்மை விட இந்த குழந்தைகள் மிக மிக மேலானவர்கள், சிறந்தவர்கள். இந்த ஜெனரேஷனை விட, என் ஜெனரேஷன்ல யாராவது இருந்தீங்கன்னா நம்மை விட இந்த குழந்தைகள் ரொம்ப உன்னதமானவர்கள். ஏன் தெரியுமா? நமக்கெல்லாம் என்னங்க என்டர்டைன்மெண்ட்? நம்ம காலத்துல புதன்கிழமை அன்னைக்கு ஒரு சித்திரஹாரம், அந்த தூர்தர்ஷன் கரெக்டா 5 மணிக்கு ஆரம்பிப்பான் பாருங்க. எப்படி உட்காந்து பாப்போம், அந்த கலர் கலரா அந்த கோட்டை, இந்த பிளாக் அண்ட் ஒயிட்லயே பாத்துட்டு உட்கார்ந்து இருப்போம்ல. எங்க அம்மா கிரவுன் கருணா சூப்பர்னு ஒரு டிவிய வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு டோர் லாக் பண்ணி வைக்கோங்க, இடுப்புல சொருக்கிட்டு படுத்துட்டு இருக்கோம், நல்ல பள்ளி கொண்ட பெருமாள் மாதிரி, கிட்டையே போக முடியாது. நமக்கு என்னங்க என்டர்டைன்மெண்ட்? நமக்கு ஒரு சித்திராறு புதன்கிழமை அன்னைக்கு, திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் தாய் நிலம் தந்த வரம் தாவரம் வயலும் வாழும். அப்புறம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஒளியும் மொழி, சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஹிந்தி படம், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் கள்ள மிட்டாயி தேன் குழல் எல்லாத்தையும் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுல 25 பைசா டிக்கெட் கொடுத்துட்டு உட்காந்து அந்த டிவிய பாக்குற தமிழ் படம். வேற என்ன நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருந்தது, என்டர்டைன்மெண்ட் இருந்தது? நாம வந்து சாதிச்சு வேலுமணி சார் மாதிரி பட்டோலி வீசி பறந்துகிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. அந்த குழந்தைகளுக்கு என்ன டிஸ்ட்ராக்ஷன் தெரியுமா? 350 சேனல் கையிலங்க. அந்த ரிமோட் கண்ட்ரோல்னு ஒண்ணு வச்சிருக்கான். நம்ம ஊர்ல நமக்கு என்னங்க, சின்ன வயசுல ஒரு மந்திரவாதி தாடி வச்சுட்டு பெரிய பொட்டு வச்சுட்டு பெரிய ஜடாமுடி வச்சுட்டு கருப்பு டிரஸ் போட்டுட்டு இருப்பானே, அவன் கையில தான் அந்த மந்திரக்கோல் இருக்கும். ஏய் மாயக்கண்ணாடியே,
2017 யார் உலக அழகி என்பதனை காட்டு அப்படின்னா உடனே அந்த மாய கண்ணாடி காட்டுச்சு. அத மந்திரவாதி கையில வச்சுக்கிட்டு பார்த்திருந்தோம் நாம. அந்த குழந்தைகளுடைய மாய கண்ணாடி தான் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த கேட்ஜெட், கையில இருக்கக்கூடிய அந்த விரல் நுனி தான் அவர்களுடைய எல்லா ஆட்டங்களுக்கும். அவ்வளவு விஷயம் அந்த குழந்தைகளுக்கு இருக்க, அந்த குழந்தைகள் இவ்வளவு சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக நம்மை விட அந்த குழந்தைகள் மேலானவர்கள். அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகங்க. 4 வயசு குழந்தையில இருந்து ஆரம்பிக்குது ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து அந்த குழந்தைகளை விடுவிப்பது எப்படி? அந்த பயத்தை, அவன் தாங்க எனக்கு தொடக்கமே, அந்த புள்ளதாங்க அந்த பாடமே, மத்ததெல்லாம் அதுல இருந்து வர்றதுதான். ஒரே ஒரு செய்தி, என் குழந்தை எனக்கு சொன்ன ஒரு செய்தியை சொல்லிட்டேன்னா, நேரம் நிறைய பேர் பேசுவதை நாங்க கேட்கணும். அந்த நேரம் கரெக்டா நெருங்கிட்டு, கரெக்டா 10 நிமிஷம் கடந்துருச்சு. இன்னும் ஒரு 3 இருந்து 4 நிமிடம் உண்டு. என் பையன் நேற்று முன்தினம் எனக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு என்கிட்ட ஒரு விஷயம் பேசினான். நான் அதை உங்ககிட்ட சொல்லிடுறேன். அவன் ரொம்ப குண்டா இருந்தாங்க, ரொம்ப வெயிட் அவனுக்கு. அந்த பையன் சொன்னால பின்னால உட்கார்ந்து இருக்கானே, அவன் ஏன் தெரியுமா அப்படி இருக்கான்? அவனை விளையாட விடுறதில்ல. கிரவுண்ட்ல இறங்கி விளையாடட்டும், 6 மாசத்துல அவன் வெயிட் ரெடியூஸ் பண்ணிடுவான். விளையாட விடுறதில்ல. அததான் அவன் பிரச்சனையாவே சொல்லியிருக்கான். நிறைய குழந்தைகள் விளையாட மாட்டேன் என்கிறார்கள். இவ்வளவு பெருசா ஆயிட்டாங்க. 88 கிலோ. கோயம்புத்தூர்ல தான் சேர்த்தேன், இங்க சச்சிதானந்தத்துல 2 வருஷங்க. பெஸ்ட் கேடட் வாங்கி இன்னைக்கு 5.9 தாண்டான், 63 கிலோல இருக்கிறான். ஹிப் சைஸ் 32 வாக்கிட்டான். எப்படிறான்னு கேக்குறேன். ஒரே விஷயம் சொன்னாங்க, அவன் ரியலைசேஷன். அந்த குழந்தைகளுக்கு நாம் ரியலைசேஷன் கொடுக்கிறோம், வேற எதுவுமே கொடுக்க முடியாது. as a teacher I cannot teach. I know I am a teacher, I know the truth. I cannot teach anything to my children. I can inspire. அவ்வளவுதான். அவனுக்கு ஏதோ ஒண்ணு நான் சொல்லிட்டேன், அவனுக்கு ஏதோ ஒண்ணு புரிஞ்சிருச்சு. ஒரே ஒரு வாட்ஸ்அப்ல அவன் ப்ரொஃபைல் போட்டான் பாருங்க. அந்த வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் தான் சொல்லுது, being fat is hard, losing weight is hard, choose your hard. வந்துருச்சா அவனுக்கு ரியலைசேஷன் வந்துருச்சா? அவனுக்கு ரியலைசேஷன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நாம உள்ள நுழைஞ்சு பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு இண்டிவிஜுவல் என்பதனை புரிந்து கொள்ளும். கலீல் கிப்ரான் சொல்லுகிறான், குழந்தைகள் என்பவர்கள் நம் வழியாக வருகிறார்களே தவிர நம்மிடம் இருந்து வருவதில்லை. அவர்களுக்கு நம்முடைய கருத்துக்களை திணித்து விடாதீர்கள் என்று பேசுகிறான். குழந்தைகளை இண்டிவிஜுவலாக வளர விடுங்கள். ஒரு செடி கொடி போல் வளரட்டும். பக்கத்துல உட்கார்ந்து ஒருத்தர் கேட்டாருங்க, இப்போ யாருன்னு தெரியல, எனக்கு சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு. தாண்டி பாக்குறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது, இல்லன்னா மேடையில பேர் சொல்லியிருப்பேன். உங்க ஸ்கூல்ல அந்த அம்மா கேக்குறாங்க, உங்க ஸ்கூல்ல நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்களா? அவர் எவ்வளவு வயசு குழந்தை வச்சுக்கிட்டு சொல்றாருன்னு தெரியல. 5 வயசு குழந்தை வச்சுக்கிட்டு ஒரு லூசு கேக்குது, என் குழந்தைக்கு நீங்க நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்களான்னு. என்னங்க இது? வாழ்க்கையில இன்ஜினியர் ஆவறதும், டாக்டர் ஆவறதும், வக்கீல் ஆவறதுமா வேலை? பெரிய பணக்காரன் ஆவறதுமா வேற? ஒவ்வொரு வினாடியையும் நிறைவாகும், சந்தோஷமாகும், நிம்மதியாகும் எவன் வாழ்கிறானோ அவன் தானே இங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறவன். அந்த வினாடிகளில் 4 பேருக்கு நன்மை செய்யறானா அவன் தான் எங்க வாழ்க்கையின் சாதனையாளன். அதை வச்சுக்கிட்டு அந்த குழந்தைகளை முன்னேற்றுவது. எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை இன்னைக்கு இது படிச்சிட்டு இருக்கு, என்ன வெட்டினரி டாக்டருக்கு. அவன் இன்ஜினியரிங் படிக்கிற பையன். அவ்வளவு நல்லா மூளை அவனுக்கு, குவான்டிபிகேஷன் தெரிஞ்ச ஒரிஜினல் இன்ஜினியர் ஆகக்கூடிய தகுதி படைச்ச குழந்தை. அவனை அவங்க அப்பா இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா அவன் வெட்டினரி டாக்டர் ஆயிட்டான். அவங்க அப்பா அதை அலோவ் பண்ணிட்டாரு. அவங்க அப்பா கோமா தான் சொல்றாரு, என் பையனை நான் இன்ஜினியர் ஆக்கணும்னு விரும்பினேன், அவன் இப்ப வெட்டினரி டாக்டர் ஆயிட்டான். சரி, ஏங்க வெட்டினரி டாக்டர் ஆகணும்? உங்க பேச்சு அவன் கேட்கலையா? இல்ல நான் +2 முடிச்ச உடனே அவன் கிட்ட அந்த ஃபார்ம் கொண்டு போய் கொடுத்தேன். அவன் ஃபில்அப் பண்ணான். அவனுக்கு பாம்புனா ரொம்ப பிடிக்குங்க. சின்ன வயசுல இருந்து டப்பால டிஃபன் பாக்ஸ்ல எல்லாம் பாம்பு கொண்டு வருவான். அவன் வெட்டினரி டாக்டர் தான் ஆகணும்னு நிக்கிறான். நல்ல மார்க் வாங்கி இருக்கிறடா, தயவு செஞ்சு நீ இன்ஜினியரிங் படிடான்னு நான் சொன்னேன். அவன் சரின்ட்டான் மேடம் அப்படின்னாரு. அவன் தான் சரின்னு சொல்லிட்டானே சார், அப்புறமா ஏன் சார் அவனை வெட்டினரி டாக்டர் ஆக விட்டீங்கன்னு கேட்டேன்.
அதுக்கு அவர் தந்த பதில் பாருங்க. பையன் சொன்னானா, அப்பா நான் வந்து இன்ஜினியர் ஆயிடுறேன்ப்பா, இன்ஜினியர் ஆயிட்டு அதுக்கப்புறமா வெட்டினரி டாக்டர் ஆவான், ஓகேவான்னு கேட்டானா. சாமி நீ வெட்டினரி டாக்டரே ஆயிக்கோன்னு சொல்லி விட்டுட்டேன் மேடம் அப்படிங்கிறாரு. வாழ்க்கையில் நிறைய சம்பாதிப்பது அல்ல இலக்கு. இலக்கு என்பது அந்த குழந்தை மகிழ்ச்சியுடனும் நிறைவுடனும் சந்தோஷத்துடனும் முழுமையான ஆயுளுடனும் நம் முன்னால் வந்து நிற்கிறதா, அதுதான் இயற்கைக்கு நாம் தருகின்ற கைமாறு. அந்த குழந்தைகளை அப்படி வளர்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி உங்கள் அத்துணை பேரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.